நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் கூட ஒரு முடிவு எடுத்தேன். முதல்ல என்ன பேச விடு. அப்பா நான் சொல்றதையும் கொஞ்சம் நான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா ப்ளீஸ். Will you please let me say something? நான் பேசலாமா அங்கிள்? ஹாசினி நீ சும்மா இரு. அப்பா எனக்கு சந்தோஷ் வேண்டாம் அங்கிள். நான் போயிடுறேன். எனக்கு எங்க எப்படி பேசணும்னு தெரியாது அங்கிள். இப்போ கூட நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றேன். இது சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷுக்கு நான் சரியானவ இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுதாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னப்போ 7 நாள்ல ஒருத்தரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அங்கிள். ஆனா சந்தோஷ பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்லலாம் சும்மா 4 வார்த்தை பேசும்பா, இப்ப பேசவே வேண்டாங்கிறா. முன்னெல்லாம் என்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காகவே ஃபோன் பண்ணுவான், இப்போ திட்டுறதுக்காகவே ஃபோன் பண்றான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இப்போ அதையே பிடிக்கலங்கிறான். இப்போ நான் இங்க இருந்து போறது சந்தோஷ் என்ன திட்டுறாங்கிறதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி கூட சந்தோஷ் என்ன திட்டுவான். அதுல லவ் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. எங்க வீட்ல நான் ஒருத்தி மட்டும் இருந்தப்ப கூட தனியா இருக்கிறதா ஃபீல் பண்ணதில்ல. ஆனா இங்க என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வீட்ல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி நடிக்க தெரியாது அங்கிள். இங்க இருந்தா வாழ்நாள் முழுக்க நடிக்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்துல தான் போறேன். கெஸ்ட் மாதிரி வந்தேன், கெஸ்டாவே போயிடுறேன். உங்க யாரு மனசையாவது நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. பாய் ஆண்டி. ஆட்டோ ரெடியா இருக்குமா? கலையாதே கண்ணீர் துளியில் கரையாதே நீ இல்லாமல் இரவே விடியாதே. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் அன்பே உன் அருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரை நொடி மின்னல் போலே சென்றாயே. கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பொய் என்ன தெரிஞ்சும் கையெழுத்து போட்டேன். அடக்கமா நடந்துக்கமான்னு சொன்னேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்ன, அதையும் ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? என் பொண்ணு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையால அத நீ நாசமாக்கிட்டியடி. இனிமே உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன்பா. உயிரே உயிரே
தெரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே ஓ. உன் கை கோர்த்து அடி நான் சென்ற இடம் தென்னந்த